Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. Eid Mubarak to all my friends and families. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. So இன்னைக்கு ஒரு vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ஈத் டே எப்படி போச்சு அப்படின்ற vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஈதுக்கு முத நாள் பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈத் பெருனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பரோட்டா இடியாப்பம் அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் இருக்கும். அண்ட் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுவோம். ஸோ என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதே ரெசிபீஸ் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ பரோட்டா பண்ணுறதுக்காக நான் 3/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக பரோட்டாவில் முட்டை ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நான் முட்டை ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். நாளைக்கு பண்ண போகிற ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் தோல் உரித்து ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பெருநாளாலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சைனா கிராஸ் புட்டிங்கும் அதுக்கப்புறம் வட்டலாப்பம் ரெசிபி இருக்கும். ஸோ அதனால் நானுமே இதை ட்ரை பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் மில்க் சைனா கிராஸ் புட்டிங் தான் பண்ணுறேன். சும்மா பிளெயினாக எந்த நட்ஸும் ஆட் பண்ணாமல். இதை நைட்டே பண்ணனால பார்த்தீங்கன்னா மார்னிங் இதை நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டே மோஸ்ட்டாக எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வட்டலாப்பம் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இதுக்காக 3 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால். நீங்கள் நார்மல் பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் தான் யூஸ்வலாக சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை பொடி, இல்லைனா முந்திரி இல்லை பாதாம் ஏதாவது அரைச்சி அந்த பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கஸ்டர்ட் புட்டிங் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட வட்டலாப்பம் ரெசிபியும் ரெடி ஆகிடும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு நான் ஹென்னா வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கூடவே ஜாராக்கு ஒரு சிம்பிளான டிசைன் நான் போட்டிருந்தேன். அதோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஈத் பெருநாள். மார்னிங் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவை சுற்றி வச்சிடலான்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு கிலோ மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 பரோட்டா கிட்ட வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு வேற கொடுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா தின்னா இழைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா தின்னா இழைச்சதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ரோல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நான் எல்லா பரோட்டாவும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேஸ் வரும். இப்போ எல்லா மாவையும் நான் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிளிங் ஷீட் இல்லைனா வந்து ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பெருநாள் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை குக் பண்ண போகிறேன். ஸோ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஈவனாக வந்து ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் வரும். உங்களுக்கு இந்த பரோட்டா ப்ரிப்பரேஷன் புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பரோட்டா ரெசிபி தனியாகவே ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பேனும் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் பரோட்டா மாவு பிசையும் போதே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் ரோல் பண்ணும் போதும் நான் எண்ணெய் சேர்த்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் இதை குக் பண்ணும் போது நிறையா எண்ணெயே சேர்த்துக்க மாட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் குக் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப ஆயிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக லேயர்டோடு இருக்கும். ஸோ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே தொழுதாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சைனா கிராஸ் புட்டிங் நைட்டே நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது நல்லா செட் ஆகிடுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், பரோட்டா அண்ட் இது கூட வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து நான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் வந்து பண்ணேன். இது கூடவே வந்து சிக்கன் 65 பண்ணியிருந்தேன்.
ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நான் காட்டியிருக்க மாட்டேன், சும்மா லைட்டாக ஒரு கிளிப்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நோம்பும் பெருநாள் ரொம்பவே நல்லா போச்சுன்னே சொல்லலாம். இந்த பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட்லேயே தான் வந்து நான் கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணேன். அண்ட் இது கூடவே வந்து பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் சிக்கன் 65யும் பண்ணியிருந்தேன். ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நான் ரைஸ்க்கு வந்து பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 75% அது குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த மசாலா கூட அந்த ரைஸையும் சேர்த்து தம்மில் போட்டுட்டேன். எங்களோட ஈத் லஞ்ச் இதுதான். பிரெட் ஹல்வா, கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் பிரியாணி. இந்த ஈத் ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி போச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.